ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்போனே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்புரை மாயன் மணிவண்ணன், நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மானி, நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். நோன்பு நோர்க்கும் பெண்கள் எல்லாம் ஆயர்பாடியில் உள்ள நந்தகோபனின் அரண்மனையை அடைகிறார்கள். கண்ணிமை போன்று காப்பாற்றும் நந்தகோபனின் அரண்மனையின் வாயில் காப்போனிடம் சென்று நிற்கிறார்கள். வாயில் காப்போன் இவர்களை கண்டு உள்ளே செல்வதற்கு உத்தரவு கொடுப்பது போல் கஞ்சாடை காட்டுகின்றான். மாளிகையின் மேல்தளத்தில் வரிசையாக வண்ணக்கொடிகள் பளிச்சிட்டு கொண்டு பறக்கின்றன. கீழே அழகிய மணிகள் பதிக்கப்பட்ட மணிக்கதவம் அடைக்கப்பட்டுள்ளது. அங்கே ஒரு காவலாளி நிற்கின்றான். அவனை அணுகி மணிக்கதவம் தாழ்த்திறப்பாய் என்கின்றனர். கண்ணனுக்கு இன்னல் விளைவிக்க வந்தவர்களோ, கம்சனால் ஏவப்பட்டவர்களோ இவர்கள் என்று அவன் சந்தேகப்பட்ட மாத்திரத்தில், நாங்கள் அரக்கிகள் அல்ல, கண்ணனுக்கு பகைவர்களும் அல்ல, நாங்கள் வஞ்சகமறியாத ஆயர் மகளிர் என்கின்றனர். இப்பொழுது எதற்காக இங்கே வந்து நிற்கின்றீர்கள் என்று அவன் கேட்கின்றானாம். அவர்கள் சொல்கின்றார்களாம், நேற்றே அவன் சொல்லிவிட்டான், என்னை நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று, அதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். அவனை துயிலெழுப்ப வேண்டாம், நாங்களே பள்ளி எழுச்சி பண்ணுகின்றோம் என்று சொல்கின்றார்கள். நேசத்தினால் இறுக்கமாக சேர்ந்திருப்பவர்களை போன்று ஒன்றோடொன்று சேர்ந்திருக்கும் இந்த கதவை திறப்பாயாக அப்படின்னு சொல்றாங்களாம். ஸ்ரீ கிருஷ்ணா சரணம்.